மாண்புமிகு முதல்வர் ஐயாவுக்கும் பொதுமக்களுக்கும் வணக்கம். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரிலிருந்து பேசும் சமூக ஆர்வலர். நல்ல கிணறுகள், நீர் ஓடைகள், கால்வாய்கள் அனைத்தையும் வீட்டு மனைகளாக மாற்றி விற்பனை செய்து வருகின்றன. இதில் பார்த்தீங்கன்னா கோயில் இடங்களும் அரசாங்க இடங்களும் அடங்கும். நானும் அரசு துறை எல்லா துறைகளுக்கும் புகார் அனுப்புகிறேன். ஆனால் அவங்க கட்டிடங்கள் கட்டினாலும் சரி, கிணத்துல கட்டினாலும் சரி, கால்வாயில் கட்டினாலும் சரி, அது எப்படி சமாளித்து ஊழல்லேருந்து காசு எடுக்கணும்னு தான் பார்க்குறாங்க கண்டி. ஒரு கட்டிடம் கூட இடிக்கிறது இல்லை. இதுன்னா எது கேட்டாலும் நீதிமன்றமே நீரோடையில தான் இருக்குது. நீதிமன்றம் நீரோடையில இருக்குதுன்னா அப்போ யாரும் சாவலை. இப்போ ஜனத்தொகை அதிகமாகிறதுனால சாவுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? நீர்நிலைகளை அழிக்கிறதுனால தான். அது ஏன் தெரிய மாட்டுது? முதலமைச்சர் ஐயா 2015 சென்னை பெரு வெள்ளத்துல நான் பார்க்குற ஒரு கிணறு தண்ணியெல்லாம் உள்வாங்குது குன்றத்துல. 2016 அம்மா இறந்து போயிடுறாங்க அம்மா ஆட்சியில். அதன் பிறகுல வேகமாக மெட்ரோ கிராண்ட் சிட்டி 65 ஏக்கரை 2017 போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா இறந்ததை விட ஊழலை சம்பாதிக்கணும், பணத்தை எடுக்கணும் தான் இந்த மெட்ரோ கிராண்ட் சிட்டியை உருவாக்கினாங்களா. தயவு செய்து இந்த மெட்ரோ கிராண்ட் சிட்டி 65 ஏக்கராவை நீங்கள் கலாய்வு பண்ணணும். இதில் உள்ள அரசாங்க இடம், நீர் ஓடை, நிலங்கள், அதாவது கோயில் இடங்கள், கால்வாய்கள், கிணறுகள் அனைத்தையும் மீட்டு எடுக்கணும். முதலமைச்சர் ஐயா, அனகாபுத்தூர் வாழ்ந்து வந்த மக்களையும் சரி, பல்லாவரம் மக்களையும் சரி, கரிமால் நகர் பூர்வக்குடி மக்களையும் சரி, எல்லா வீடுகளையும் இடிச்சாங்க. எதுக்கு? அனகாபுத்தூர் நீர்நிலையில இருக்கிறீங்க அப்படின்ட்டு கண்முன்னே புதிய வீடெல்லாம் இடிச்சாங்க. சரி அகலப்படுத்துறாங்கன்னு பார்த்தா எல்லாருமே அப்புறப்படுத்தினாங்க. அதே போல இங்க நீர்நிலையில் கிணத்துல இருக்கிறவங்கள ஏன் அப்புறப்படுத்த மாட்டுறாங்க? ஏன்னா அவங்க அரசாங்கத்துறையில வேலை செய்யறதுனால அப்புறப்படுத்த மாட்டுறாங்க. அப்ப கிணத்துக்குள்ள வீடு கட்டுறவங்க நீர்நிலை தானே, ஓடையில வீடு கட்டுறதும் நீர்நிலை தானே, அரசாங்க கோயில் இடத்துல வீடு கட்டுறது மட்டும் என்ன இது? இதெல்லாம் ஏன் விரட்ட மாட்டுறாங்க இந்த அரசு துறையில வேலை பார்க்குறவங்க? அதாவது சிஎம்டியில் வேலை பார்க்குறவரும் இங்கே தப்பாக வீடு கட்டுவாராம். நகராட்சி துணையும் சிஎம்டி ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஊழலில் சேர்ந்து எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க ஐயா. 2023 திமுக ஆட்சி இருக்கும்போதுல இருந்து தான் போராடின்னு இருக்கிறேன் ஐயா. பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, சர்வே எண்ணெல்லாம் மாற்றி, புல எண்ணெல்லாம் மாற்றி, ரொம்ப ஊழல். எப்படி தான் அவங்க டாக்குமெண்ட்லாம் மாற்றி சர்வே எண்ணெல்லாம் மாற்றுறாங்களோன்னு தெரியல. எல்லாத்தையும் மாற்றி கோயில் இடமும் சரி, நீர்நிலைகளும் சரி, டாக்குமெண்ட்டு சர்வே நம்பர்லாம் மாற்றி முழுக்க சிஎம்டி துணை தான் ஐயா இதில் செயல்படுகிறது. சிஎம்டியில் உள்ள அதிகாரிங்க வீடுங்களை நான் காட்டுறேன். அவங்க எந்த துறையில் வேலை பார்க்குறாங்கன்னு காட்டுறேன். அவங்க மூலியமாக தான் இந்த ஊழலே நடைபெற்றிருக்கிறது. தயவு செய்து முதலமைச்சர் ஐயா, தாங்கள் தான் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1 கோடி 2 கோடி இல்லை, 100 கோடி 200 கோடி இல்லை, அதுக்கும் மேலே எவ்வளோ சொல்றதுன்னு என்னால் சொல்றதுக்கே பயமா இருக்குது. அத்தனை கோடி ஊழல் நடந்துள்ளது. முதலமைச்சர் ஐயா, ஒரு கட்டிடம் தப்பா உள்ளது, விதி மீறி உள்ளது, அதன் மீது புகார் கொடுக்கறதுக்கு சிஎம்டிக்கு போனா, நான் புகார் கொடுக்க வந்தவரே அந்த துறையில உக்காந்துட்டு இருக்காரு. அவரு பில்டிங் மேலேயே நான் அவர்கிட்டயே புகார் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி இருக்காம நான் அந்த புகாரை எடுத்துட்டே வந்துட்டேன். இதெல்லாம் நான் எங்க சொல்றது எனக்கு தெரியல. முதலமைச்சர் ஐயா, உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் நிறைய தீர்ப்புகளில் நீர்நிலைகளில் இருக்கும் கட்டிடங்கள் பல ஆண்டுகள் ஆனாலும் சரி, அந்த கட்டிடங்களெல்லாம் அப்புறப்படுத்தி நீர்நிலைகள் எப்படி இருந்ததோ அதே நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நிறைய தீர்ப்புகள் உள்ளது. நான் பழைய வருட கால பில்டிங் எல்லாம் சொல்லவில்லை. தற்போது கட்டும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்தும் தற்போது கட்டும் கட்டிடங்களை பத்தி தான் நான் சொல்றேன். அந்த கட்டிடங்களை தயவு செய்து அப்புறப்படுத்தி இனிமேல் புயல் வெள்ளத்தில் மக்கள் இறந்து போகாம நீங்க தான் காப்பாற்றணும். 2015 சென்னை பெரு வெள்ளத்தில் ஒட்டுமொத்த சென்னையை மிதந்த போது குன்றத்தூர் தப்பியது. அதற்கு நம் முன்னோர்கள் வெட்டிய விவசாய கிணறுகள் தான் காரணம். என்ன பண்ணுச்சுன்னா, வெள்ள நீரை அவை உள்வாங்கி கொண்டனாலதான் இத்தனை கிணறு மேலையும் நான் போராடுகின்றேன். ஒரு கிணறு 2 கிணறு இல்லை, எனக்கு தெரிஞ்சு 11 கிணறுகள் உள்ளன. அதாவது செம்பரம்பக்கம் ஏரியிலேருந்து தண்ணி திறந்து விட்டா அது காவா ஓடை வழியா கிணற்றுல விழுந்து அந்த தண்ணி பூமிக்குள்ள
நிலத்தடி நீராக சேகரிக்கப்படும். இது பூமிக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஆனா இந்த கிணறெல்லாம் மூடிட்டு ஓடையெல்லாம் மூடிட்டா அப்புறம் செம்பரம்பாக்கம் ஏரி மூடி தண்ணி ரொம்புன பிறகு என்ன ஆகும்? அந்த தண்ணிலாம் எங்க போகும்? இருக்கிற சின்ன ஓடையில அங்க நிற்க தான் செய்யும். அப்ப மழை புயல் வெள்ளத்துல என்ன ஆகும்? மக்கள் இறக்க தான் செய்வார்கள். முதலமைச்சர் ஐயா, இரு கை கூப்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நீர்நிலைகளிலிருந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகள் இருந்த நிலைக்கு அப்படியே கொண்டு வர தாங்கள் தான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீர் ஓடைகளின் மீதும் நீர்நிலைகள் மீதும் தற்போது கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை உடனே அப்புறப்படுத்தி பழைய நிலைக்கு நீர்நிலைகளை கொண்டு வர வேண்டும் என்றும், நிலத்தடி நீரை காக்க வேண்டும் என்றும், வருங்கால சன்னதிக்கு இந்த இயற்கை வளங்களை அப்படியே தர வேண்டும் என்றும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.